கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 21:7, Matthew 21:7. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் போங்க, பெத்பேகேக்கு உள்ள கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதையும் கழுதை மரியும் இருக்கும். அந்த கழுதையோட முதலாளி கேட்டார்னா, இது ஆண்டவருக்கு தேவை இருக்குன்னு சொல்லுங்கள், அவங்க உடனே அனுப்பிச்சிடுவார், கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டையும் கொண்டு வராங்க. ஏன்னா இங்கே வந்து சொல்லும்போது சகரியா 9:9 சொன்னக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த ரெண்டுமே வந்து என்ன காட்டுது, ஒரு கர்த்தருடைய மன உருக்கத்தையும் அவருடைய சாந்தத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கக்கூடியது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரெண்டு மிருகத்தின் மேலேயும் ரெண்டு கழுதையும் கழுதை குட்டி மேலேயும் தங்களுடைய வஸ்திரங்களை போடுறாங்க. அதாவது வஸ்திரங்களை போடுவது, கழுதையின் மேலே வஸ்திரங்களை போடுவதுங்கிறது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அதாவது ஒரு ராஜாவுக்கு தங்களுடைய வஸ்திரத்தை போட்டு அந்த வஸ்திரம் மேலே கரக்கூடியதான். அது மாத்திரமல்ல, தங்களுடைய வஸ்திரத்தை போடுவது நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறோம், நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, அங்கே ஒரு புதிய காரியம் நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா பண்டைய நாட்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்ப்போம். அங்கேயும் வந்து இதே மாதிரி ஒரு ராஜாவை வரவேற்பதற்கு அவங்க எல்லாம் தங்களுடைய ஆடைகளை போட்டு அதன் மேலே வரக்கூடியதாக. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்கள் வந்து ஒரு ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கனத்தையும் மரியாதையும் கொடுக்கும் விதமாக தங்கள் வஸ்திரத்தை போட்டு கர்த்தரை அது மேலே உட்கார வைக்கக்கூடியது. அதாவது ஒரு ராஜாவாக அவர் தன்னுடைய இருக்கையை ஏறி உட்காரக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த வஸ்திரங்கள் மேலே அவர் உட்காரக்கூடியது. ஆனால் ஒரே நேரத்தில் ரெண்டு இது மேலேயும் உட்காரல. ஏன்னா அங்கே சொல்லும்போது சகரியா 9:9 ஒருவரும் ஏறியிராத கழுதை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இது என்ன பண்ணுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு தாழ்மையுள்ளவராய் ஏற்றுக்கொண்டு அங்கே தாழ்மையாக அங்கே ஒரு கழுதையின் மேலே ஒரு பவனி வரக்கூடியவராய் இருக்கக்கூடிய ஒரு காரியம். ரெண்டாவது, சகரியா 9:9 சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் விதமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். மூன்றாவதாக, அவர் ஒரு ராஜாவாக என்ன ஒரு அதிகாரத்தின் மூலமாய் ஆளுகை செய்யாமல் ஒரு ராஜாவாக மனத்தாழ்மையாக அவர் வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர் என்ன சமாதானத்தின் மூலமாய் மேற்கொள்ளக்கூடியவராய். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன, அவர் வந்து மனத்தாழ்மையான ராஜா. காரணம், அவர் வந்து ஒரு போர்க்குதிரையில் வரல, மாறாக ஒரு கழுதையின் மேலே வரக்கூடியவராய். இதில் இந்த சீஷர்களுடைய ஒரு பங்கு என்பது அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதில் அவங்களுடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தினாலும் சாந்தத்தினாலும் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கக்கூடியதாக அந்த கழுதையில் ஏறி வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். கழுதையில் ஏறி வராங்க, சரியா? சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது கீழே போடுறதுக்கு? இப்போ நம்ம பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டில் மோசேயை பார்க்கும்போது கர்த்தர் என்ன கேட்குறார், தேவனாகிய கர்த்தர் என்ன கேட்குறாரு, உன் கையில் என்ன இருக்குது? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என் கையில் கோல் இருக்குது. சரி, நீ அதை கீழே போடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோல் பாம்பாக மாறுது. அதை வாழை பிடிச்சு எடுக்க சொல்கிறாரு. வாழை பிடிச்சு எடுத்த உடனே அது கோலாக மாறிடுது. இப்போ அந்த கோல் கீழே போடுற வரைக்கும் அது மோசேயினுடைய கோலாக இருந்தது. ஏன்னா ஒரு மேய்ப்பர்களுடைய அடையாளம் என்பது என்ன, அவங்க வைத்திருக்கிற தடி தான். ஏன்னா அந்த தடி தான் ஆடுகளை பாதுகாப்பதற்கும் கொலைகளை பிடிச்சு கீழே இரிச்சு போடுவதற்கும், அதே சமயத்தில் எதிரி ஆக வரக்கூடிய மிருகங்கள் வரும்போது பாதுகாப்பதற்கும், அது மாத்திரமில்ல அவருடைய அடையாளமே அதுதான். இப்போ அதை கீழே போட சொன்னார். இப்போ அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்க ராஜாவாக வரும்போது இவர்கள் தங்ககிட்ட என்ன இருக்குது அதை இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கக்கூடியதாக. இங்கே சீஷர் வந்து தங்ககிட்ட இருக்கிற வஸ்திரங்களை போடக்கூடியதாக. இப்போ நீங்களும் நானும் நம்மகிட்ட என்ன இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய நேரம், நமக்கு உண்டான பொருளாதாரம் மற்றும் வசதி வாய்ப்புகள். இப்போ கர்த்தர் உங்களை எதை அவருடைய ராஜ்யத்துக்கு கண்டு கொடுக்க சொல்கிறார்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். உங்ககிட்ட என்ன இருக்குது? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்குன்னு கொடுக்குறீங்களா?
உங்ககிட்ட இருக்கிறத கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? அன்றைக்கு சீஷர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கொடுத்தாங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு சிலருக்கு உங்களுடைய வாழ்க்கையை கேட்கலாம், ஒரு சிலருக்கு உங்களுடைய நேரத்தை கேட்கலாம், ஒரு சிலர்கிட்ட உங்கள்கிட்ட இருக்க பொருளாதாரத்தை கேட்கலாம், ஒரு சிலர்கிட்ட நீங்கள் போய் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேச சொல்லலாம். ஏதோ ஒரு காரியம். ஏன்னா சீஷர்கள் என்ன பண்ணாங்க, அவர்கள் தங்ககிட்ட இருந்ததை இயேசு கிறிஸ்துவை கொடுத்தாங்க. நீங்களும் உங்ககிட்ட இருக்கிறத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்டு கொடுக்கக்கூடிய மக்களாக இருப்பீங்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ நாங்கள் சீஷர்களை முன் உதாரணமாய் பார்க்கிறோம். அவர்கள் ஒரு நல்ல சீஷனாய் தங்கள்கிட்ட இருந்ததை கொடுத்து இயேசு கிறிஸ்துவை கௌரவப்படுத்தி கனப்படுத்தினார்கள். அதே போல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, தங்களுக்கு உண்டானவைகளை கொடுத்து உம்மை கனப்படுத்த நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.